Hi everyone, welcome to my channel Go Green with Bisman, and this is Bisman Flora. Okay, இன்னைக்கு நாம என்ன மாதிரி வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு வீடியோ தான் ஹோம்மேட் நேச்சுரல் கெராட்டின் ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கணும், ஸ்மூத்னிங் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும் பார்லர் போயிட்டு. பட் ஆனா போகிறதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம பயப்படுவோம். ஏன்னா வந்து அதுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ன்றதுனால ஹேர் ரொம்ப லாஸ் ஆகும், பிரேக்கேஜ் ஆகும். அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம நேச்சுரலா எப்படி வீட்டில் வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு வந்து நான் யூஸ் பண்ண போற இன்கிரீடியன்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹேரை வந்து இருக்கிற டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும், டிடாங்கிள் பண்ணிடும். ஸோ பின்னெல்லாம் போட்ட வளைவா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து டிடாங்கிள் பண்ணிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பனானால நிறைய சத்துக்கள் இருக்கு, நிறைய மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பனானா தான் வந்து உங்களுடைய ஹேரை வந்து கெராட்டின் பண்ண போகுது. ஸோ பனானா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட்ல. அதுல சிலிக்கான்ற ஒரு காம்போனன்ட் இருக்கிறதுனால அது வந்து உங்களுடைய ஹேரை வந்து நேச்சுரலாவே கண்டிஷன் பண்ணிடும். உங்களுடைய ஹேருடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பனானாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 பனானாஸ் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் லாங் ஹேர் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோகோனட் மில்க்கும் வந்து ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ட் நம்ம ஹேருக்கு. கோகோனட் மில்க் வந்து உங்களுடைய ஹேர்ல வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சூப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிடும். அண்ட் உங்களுக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ், ஹேர் பிரேக்கேஜ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கோகோனட் மில்க் வந்து ஒரு சரியான தீர்வுன்னு நான் சொல்வேன். அது எல்லாமே வந்து சரி பண்ணி விட்டுடும். இது வந்து நம்ம அப்படியே மிக்சியில போட்டு ஒரு 2-3 கிரைண்ட் பண்ண போறோம். கிரைண்ட் பண்ணோன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சில இந்த மாதிரி கிடைச்சிடும். பார்த்துக்கோங்க, எனக்கு வந்து ஒரு பவுல் ஃபுல்லாவே கிடைச்சிது. நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா எனக்கு லாங் ஹேர் அப்படின்றதுனாலையும். ப்ளஸ் நான் இதை வந்து என்னுடைய குழந்தைக்கும் நான் வந்து போடுவேன். இதில் வந்து 100% கெமிக்கல் ஃப்ரீ. ஸோ குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆலிவ் ஆயில் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நரிஷ்மெண்ட்காகவும் ப்ளஸ் ஒரு ஷைன் தரும் இல்லையா ஆயில் சேர்த்து, அதுக்காக தான். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஹனி. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஹனி போட்டால் வந்து கிரே ஹேர் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் தாராளமாக தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஹனி வந்து சூப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய ஹேரை. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஹேர்ல வந்து இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க, பன் மாதிரி போட்டுட்டு. அதுக்கப்புறமா வந்து நீங்க நார்மல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு மைல்டு ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணி தேவைப்பட்டா நீங்க கண்டிஷன் போட்டு நீங்க வந்து உங்களுடைய ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹோம்மேட் ஷாம்பூ தான் நான் யூஸ் பண்ணுவேன். கூடிய சீக்கிரம் அதுவும் நான் வந்து சேனல்ல வீடியோவா ரிலீஸ் பண்றேன். அண்ட் கண்டிஷன் வந்து கொஞ்சமாக கண்டிஷனர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட் ப்ராபப்ளி கண்டிஷனர் தேவைப்படாது, ஏன்னா இதுவே ஒரு கண்டிஷனர் பேஸ் தான். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் என்னுடைய குழந்தை என் பாப்பாவுக்கும் நான் போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் போட்டுட்டேன். பட் ஆனால் அவங்க ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுறதுனால என்னால் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே அவங்க தலையில் வச்சுக்க முடியல. பட் ஆனால் 1/2 அன் ஹவருக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் வந்து ரிசல்ட்டு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 1/2 அன் ஹவருக்குள்ளே நல்ல ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் 1/2 அன் ஹவர் தான் வச்சுருந்தேன், அதுக்கு மேலே கோஆப்ரேட் பண்ணல. ஸோ 1/2 அன் ஹவர் தான் வச்சுருந்தேன், அதுக்கே வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் தந்தது. பட் நான் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுருந்தேன், அது வந்து லாஸ்ட்டாக காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஷைனியராக மாறிடும்.
ஸோ இது வந்து என்னுடைய ஹேர் பிஃபோர் அப்ளிகேஷன் அந்த பிக்கு. இது வந்து நான் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா எடுத்த வீடியோ. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம அந்த ரைஸ் சேர்த்துருக்கிறதுனால என்னுடைய ஹேரில் இருக்கிற எல்லா டேங்கிள்ஸும் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஒரு ஸ்ட்ரைட்னிங் லுக் வந்து கொடுக்கும். பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்னிங் தராது, ஏன்னா இது ஸ்மூதனிங் ட்ரீட்மெண்ட் தான், கெராட்டின் ட்ரீட்மெண்ட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஷைனிங்காக நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது ஹேருன்ட்டு. தொடுறதுக்கே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நிஜமாவே ஒரு பார்லர் போய் ஒரு கெராட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணால் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமோ அந்த அளவுக்குமே வந்து இது ஈக்குவல் எஃபெக்டிவாக இருந்தது. நீங்கள் ஸ்ட்ரைட் ஹேர் நார்மலாக ஸ்ட்ரைட் ஹேர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு வாஷ்லேயே வந்து உங்களுக்கு தரும். ஒருவேளை நீங்கள் கேர்லி ஹேராக இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் மந்த்லி ஒரு த்ரைஸாவது யூஸ் பண்ணுங்கள், லைக் வீக்லி ஒன்ஸ் அந்த பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேருக்கு இது சூப்பராகவே வந்து ஒரு சொல்யூஷன். ஆஸ் யூஸ்வல் நான் சொன்னது வந்து தான், வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட், பார்லர் லுக் ட்ரீட்மெண்ட் வந்து கிடச்சிடும். அண்டு நீங்கள் வந்து பின்னல் போடும்போது உங்கள் ஹேரை வந்து ரொம்ப டைட்டாக பின்னல் போட்டுறாதீங்க. ஏன்னா வந்து உங்களுடைய ஹேர் பிரேக்கேஜுக்கு அது ரொம்ப ரீசனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பின்னல் டைட்டாக போடும்போது உங்களுடைய ஹேரில் வந்து விரித்து போடும்போது நிறைய டேங்கிள்ஸ் வந்து விழுந்துடும். அதனால் நீங்கள் டைட்டாக போட்டுடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரையும் வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.